சொல்லுங்க, ஒரு தகுதி இல்லை எனக்கு. சத்தமா சொல்லுங்கம்மா. நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன்னு சொல்லுங்க எல்லாரும். மத்திய 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உட்கார்ந்து அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க, நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன்னு சொல்லுங்க எல்லாரும். மத்திய 20:3 நீங்களே படிங்க. 3ஆம் அதிகாரத்திலும் அவன் புறப்பட்டு போய் கடைசி தெருலையா, கடை தெரு சத்தமா சொல்லுங்க, நிறுத்தி படிங்க. 3ஆம் மணி வேளையிலும் புறப்பட்டு, உங்க பேரை போட்டு 3ஆம் மணி வேளையிலும் விசாகம் புறப்பட்டு போய், ஐயோ ஆண்டர் புறப்பட்டு, நீங்களா புறப்பட்டு, தேவன் புறப்பட்டு கடை தெருவிலே சும்மா இருக்கிறது. யார என்ன தமிழே புரியல. சும்மா இருக்கிற உங்க பேரை சொல்லுங்க. என்ன சும்மா இருக்கிற என்னை விசாரணை, சும்மா இருக்கிற விசாரணை. எங்க இருந்தீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் எங்க இருந்தேன்? நான் எங்க இருந்தேன்? என்ன பண்ணி இருந்தாரு? தமிழ் எல்லா வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. சொல்லுங்க, அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. கேர பிளாட்ஃபார்ம் என்ன பார்த்தா இல்ல. சோத்ரு சொன்னா ஒரு பெருமை நாவி, நிறைய ஊழியக்காரர்கள் பெருமை நாவி இருக்குது. தமிழ் புரியல. இதே இந்தியாவில் நிறைய ஊழியர் பெருமை நாவி. ஒரு ஊழியக்கார சோத்ரு சொன்னா தலையாட்டுறாரு. இன்னும் அவர் அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரி. எங்க இருந்தோம்? சத்தமா சொல்லுங்க. நீங்க நான் சொல்லுங்க, நீங்க 2 பேர், நீங்கள் நானும் இடத்துல இருந்தோம். ஏதோ ஆண்டு தயவு எனக்கு பாஸ்ட் ஆகிட்டாரு. இல்லைன்னா அவர் யாரும் நான் யாரும். எனக்கு வேலை வெட்டி இல்லை அங்கிருந்து வர்றதுக்கு. பாக்குறீங்க? சொல்லுங்க, அழைத்தவன் நீர் அல்லவா, அனுப்பினவன் நீர் அல்லவா, அபிஷேகித்தவன் நீர் அல்லவா. சொல்லுங்க, அன்பு கூறுவதிலே தோல்வி. அவர் சொல்ல படிப்பீங்களா? மல்கியா 1:2 நான் உங்களை சேவித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சேவித்தீர்கள்? ஒத்துக்கிறீங்களா? நீங்க அவர் சொல்லும்போது ஏத்துக்கிறீங்களா கேட்டேன். அவர் சொல்லும்போது ஏத்துக்கிறீங்களா கேட்டேன். 1000 பேர் ஒரு ஊழியக்காரர் வீடு கார் பங்களால வச்சுக்கிறாரு. அவர் கம்பேர் பண்ணும் போது நேசிக்கிறேன்னு சொல்றாரு, ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். சொல்றீங்களா? ஏத்துக்க முடியுதான் கேட்டேன். கூட்டு மிக்க ரத்தனே அவர் உயர்த்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவள் புரியலையோ? அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றானே தெரியல. அவர் சொல்றாரு, ஐ லவ் யூ. என்ன கேட்கறது தெரியுமா? எப்படி ஆண்டவரே, வீடு இல்ல, வாகனம் இல்ல, வசதி இல்ல, வேலை இல்ல, கணவன் இல்ல, பிள்ளைகள் இல்ல, இதை எப்படி நேசிக்கிறீங்க? ஹலோ, தேவனுக்கு நமக்கு ஒரு வழி தெரியும், அவருக்கு 1 கோடி வழி தெரியும். என்னை உயர்த்துவதற்கு எனக்கு ஒரு வழி தெரியும், ஆனா அவருக்கு 1 கோடி வழி தெரியும். சிலர் அதுல தோல்வி. இப்போ அன்பிலே தோல்வி. இன் இங்கிலீஷ், டினைங் தி லவ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்பை எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே அன்பை புரிந்து கொள்கிற கிருபை எனக்கு தாங்க. புரியுமா? இப்போ நான் ஒரு அன்பு கூறுவேன். என் வேலை நடக்கிற வரைக்கும், என் வேலை முடிச்சுட்டு அவரை தூக்கி போட்டுருவேன். ஒரு பையன் வீட்டுல என்ன கேட்டாங்க, பொண்ணு வீட்டுல கேட்டாங்க, என்ன பையன் எப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன வருவான் போவாங்க. என்ன வருவான்? அந்த பொண்ணோட அப்பா கேட்டாரு, தசமா கொடுப்பானா கேட்டாரு, கொடுக்க மாட்டாயான்னு சொன்னேன். ஜெபத்துக்கு வருவானா கேட்டாரு, வரமாட்டான்னு சொன்னேன். 4 வாரம் வருவானா கேட்டாரு, 1 வாரம் தான் வருவான்னு சொன்னேன். அப்படியே போய் சொல்லிட்டாரு பையன்கிட்ட. போய் உங்க குடும்பமே சண்டைக்கு வந்துடுச்சு, சபையை விட்டு போயிட்டாங்க. இப்போ என்னை பத்தி கவலையே கிடையாது. நான் கத்திரை கனம் பண்ணேன், அந்த கத்திரை கனம் பண்ணுவாரு. ஒரு வழி அடையும் போது அவர் புது வழி திறக்கிற கர்த்தர். எப்படி பசங்க என்ன பண்ணுவீங்க? பையனை பத்தி கேட்டா எப்படி பாக்குறீங்க? என்ன உண்மை சொல்ல போய் சொல்றீங்களா? சூப்பர் பையன் சொல்லி போய் இந்த பாஸ்ட் நிறைய பாஸ்டுக்கு பயங்கர போய் சொல்ற. கல்யாணத்துல கேட்டா 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணணுமா? காணிக்கை கிடைக்கும், ஆனா கர்த்தர் கிடைக்க மாட்டார். தமிழ் புரியல? என்ன சொல்றாரு? முதல்ல எழுதுறீங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க.
இருக்குதோ இல்லையோ எனக்கு சிநேகிச்சா போதும். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோவான் 13:1. யோவான் 13:1. பஸ்கா பண்டிகை இல்லமா முன்னே அறிந்து இதை பாருங்கம்மா, இது உங்களால் முடியுமா? அது புரியல. ஐயா வாசிப்பேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவானத்துக்கு போகும்படியாக தம்முடைய எங்க போறாரு இப்ப? எங்க போறாரு இப்போ? சத்தமா எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. இனி அவருக்கு நீங்கள் தேவையா? இவங்களுக்கு தேவையா? இவங்களுக்கு தேவையான்னு கேட்டேன். நான் தேவையா? தமிழே புரியல. நானும் தேவையில்லை, இவங்களும் தேவை. ஆனால் அன்பு வைத்தபடி அன்பு வைத்தார். எல்லாம் சொல்லுங்க. உங்களை கேக்குறேன், அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு எளிமை தாழ்மை இருந்துச்சு, அன்பு இருந்தது, ரொம்ப ஜபம் 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 ஜபம். நீ அன்பே இல்லையே. அன்பு வைத்தபடியே ஐயா விசுவாசிங்க எல்லாம் அன்னைக்கு இருந்த அன்பு விட்டு வச்சிருக்காங்களா? பிள்ளைங்க அன்பு அன்னைக்கு அன்பா இன்னைக்கு இருக்கிறாங்களா? நீங்களே இல்லையே, அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க? அன்னைக்கு ஏழ்மை இருந்துச்சு, வறுமை இருந்தது, ரொம்ப ஜபம், அதிகப்படியான ஏழ்மை, அதிகப்படியான ஜபம், அதிகப்படியான வசதி, குறைந்த ஜபம். புரியவே இல்லை. அன்னைக்கு தேவை அதிகம், ஜபங்கள் அதிகம். தேவை குறைவு, ஜபங்களும் குறைவு. தேவை அதிகம், ஜபங்களும் அதிகம். இன்னைக்கு தேவை குறைவு, ஜபங்களும். ஒரு 5 பேர் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. அன்பு கூறுவதில் தோல்வி. தேவன் சொல்றாரு ஐ லவ் யூ. எனக்கு என்ன சொல்றாங்க? பல்கியா நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள்? ஐயா ஊழியக்காரன் யாரை கேள்வி கேட்கிறான்? ஊழியக்காரனா? புரியுத? ஊழியக்காரன் யாரை கேள்வி கேட்கிறான்? எங்க இருந்தோம்? சத்தமா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்ல, உட்கார்ந்து பெரிய பாக்கியம், இது சுமப்பதே பெரிய பாக்கியம், இதை பிடிக்கிறதே பெரிய பாக்கியம். கைதுக்கு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? பரிசுத்தவான்க சபையில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி பரிசுத்தவான்க சபையில என்ன சொல்லி பாக்குறீங்க? அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழி என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். புரியலையே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் நெஞ்சார அணைத்து நிழலா. நினைக்கிறீங்களா எப்படி இருப்பேன்? அடிப்படை தேவையில்லை, கூழுக்கும் கஞ்சுக்கும் ஏங்கணும். என்ன பாக்குறீங்களா? சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. பொய்யா? அவரை சந்திப்பதற்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு பொய்யா? ஆனா என்ன சொல்றாரு இப்போ? அவன் சொல்ற ஐ லவ் யூ. என்ன சொல்றாரு? அவங்க எப்படி இருக்கும் தெரியுமா? கவனிக்கிட்டு போய் லவ் யூ சொல்றீங்க, கவனிக்கு எப்படி கேட்ட எப்படி இருக்கும்? அடிப்பாவி, இந்த கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பிறந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு என்ன சொல்றாமா? பெருக மாட்டாங்க. இது என்ன பதில் சொல்லுவீங்க? அதுதான் கேள்வி. உங்களுக்கு எப்படி இருக்க மனசு? இனிமே சொல்லிட்டாரு, கஷ்டமா இருக்குமா? சுக்குநர உடைஞ்சிடும். அல்லது சொல்றாரு ஸ்டில் ஐ லவ் யூ. எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்க மன நேரங்கள் உண்டு.
ஆராதிக்க நேரங்கள் உண்டு, ஆண்டவரை மறந்த நேரங்கள் உண்டு, சபையை மறந்த நேரங்கள் உண்டு, ஊழியரை மறந்த நேரங்கள் உண்டு, வார்த்தை மறந்த நேரங்கள் உண்டு. ஸ்டில் ஐ லவ் யூ. அன்பு கூறுவதே தோல்வி. இரண்டாவது தோல்வி சொல்றாங்க. இரண்டாவது தோல்வி மல்கியாரு 1:2 1:3. அதெல்லாம் விட்டுருங்கம்மா, அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து 6ஆம் வசனம். எஸ், குமாரன் தன் எஜமானையும் பிதா யாருக்கு என்ன பண்ற? படிக்க. குமாரன் சத்தமா என்ன பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். குமாரன் கவனிங்க. இப்ப நான் தான் பிதா, இப்பதான் குமாரன். குமாரன் யாரு கனம் பண்றாரு? அப்பாவை கனம் பண்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் பண்ண மாட்டேன்றீங்களே. ஆலயத்துல, உறவுகள்ல, திருமணங்கள்ல, தொழில, வியாபாரத்துல கனம் பண்றீங்களா? நல்ல படிங்க. சொல்றாரு, நான் யாரு? பிதா. நீ யாரு? கரங்களை உயர்த்தி. இந்த உறவு மேலான உறவு. இந்த உறவு கடைசி வரைக்கும் வராது, ஆனா அந்த உறவு கடைசி வரைக்கும் வரும். நம்புறீங்க? எங்க அப்பா இந்து, நான் கிறிஸ்தவன். எங்க அப்பா பரலோகத்துக்கு வருவாரு தெரியாது எனக்கு, ஆனா நான் பரலோகத்துக்கு போவேன், என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரும். இந்த உறவு பரலோகத்துக்கு வராது, ஆனா அந்த உறவு பரலோகத்துக்கு வரும். புரியுது உங்களுக்கு? உங்க அம்மா ரசிக்கப்பட்டவரா? ரசிக்கப்பட்ட பரவாயில்ல. எங்க அம்மா ரசிக்கப்படல, ஆனா எனக்கு அப்பா. ஆனா அங்க வருவாரா எனக்கு கேள்விதான். ஆனா அவர் சொல்றாரு, நான் பிதா. இலக்கணங்களை உயர்த்தி சத்தமா சத்தமா சொல்லுங்க. என் தேவைகள் அறிவார், என் பிரச்சனைகள் அறிவார், என் போராட்டங்கள் அறிவார், என் கஷ்டங்களை அறிவார், எல்லாமே அறிவார். ஏன் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? எனக்கு அப்பா. மாமகளே, தினல் டெய்லி கால் உடனே எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பால் வேணும், எனக்கு பிஸ்கெட் வேணும் கேக்குதா? உள்ள ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கேக்குதா? இது கேக்குதா? என்னங்க கேக்குதா? டெய்லி உடனே எனக்கு பால் வேணும், எனக்கு பிஸ்கெட் வேணும் கேக்குதா? நான் கேட்டேன், உங்க டேடி இந்தியாவுக்கு வந்ததுனால வாங்கி வந்தாருன்னு. ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குது, எடுத்து காட்டுது, இதெல்லாம் எங்க டேடி வாங்கி வந்தாருன்னு. ஒரு உலக தகப்பனுக்கு பிள்ளைகள் அக்கறை இருக்குமானால் பரலோக தகப்பனுக்கு அதோட அக்கறை உண்டு. நான் பிதாவானால் என்னது பாக்குற? சத்தமா இந்த கணம் இல்லை, என்ன மதியமா, என்ன கணம் பண்ணு. கால் மேல காலை போட்டுக்கினேன், பைபிளை பிரிக்காம மொபைல்ல பாத்துக்கினேன். அநியாயம். 6 8 மணினா 10 மணிக்கு வந்து பால் விழுந்து போறது, மாசத்துக்கு ஒரு தடவை. இந்தியாவில் சொல்லுவோம், ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு தடவை. முகத்தொழிலாளர் சபையை காலியா இருக்குது. எல்லாம் கரையா சொல்லுங்க. பிதா எதிர்பார்க்கிறாரு. சத்தமா சத்தமா கனம் பண்றீங்களா? கனம் பண்றீங்களா? அவர் ஒண்ணு இல்ல, ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, நான் பிதாவானா. ஒரு சின்ன கேள்வி, ஒரு கேள்விக்குரிய முடியுதார் எனக்கு. நீங்க ஒரு என்னைக்கா இந்த பிள்ளைய பார்த்து நான் தான் உங்க அப்பா சொல்லிக்கிறாரா? சொன்னீங்களா? நான் தான் உங்க டேடி சொன்னீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆனா தேவன் சொல்றாரு, அப்பா அப்பான்னு சொல்ற, என் அப்பா மாதிரி ட்ரீட் பண்ணலையே. நான் பிதாவானா. சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன யார ட்ரீட் பண்ண நீ? சத்தமா. ஹலோ ஐயா, உங்க தான் பாஸ்டர் பெரியவர். உங்க பையன் உங்க கால் மேல காலை போட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி பிடிக்குமாயா? இல்லங்க, உன் மனசு என்ன சொல்லும்? பையனா அவன் கால் மேல காலை போட்டுக்கிறேன், அவங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ உலக தகப்பனுக்கே பிடிக்காதுன்னா பரலோக தகப்பனுக்கு இல்ல சொல்ல, தேவனே கேள்வி கேட்க மாட்டேன், நீங்க சொன்னா உண்மைதான், நீ சொன்ன சத்தியம் தான். என்ன சொல்றாரு அவரு? நான் எல்லாம் பார்த்துப்பீங்க. சத்தமா இந்த பிள்ளைங்க பார்த்து பாரு கேட்டேன். படிப்பு, ஃபீஸ், எதிர்காலம், வாழ்க்கை,
திருமணம், சத்தமா சொல்லுங்க, எல்லாமே பார்த்துக் கொள்ளுவார். நம்ம கல்வி சொல்ற எல்லாமே பார்த்துக் கொள்ளுவார். நல்ல கரங்களை எல்லாம் பார்த்துப்பார். சத்தமா எல்லாம் பார்த்துப்பார். நிகழ்காலத்தை பார்த்துப்பாரு, வருங்காலத்தை பார்த்துப்பார், கல்லறை போல எல்லாம் பார்த்துப்பார். ஆமா, ஒரு டேடி வாங்கி கொடுக்குறாரா? ஒரு டேடி வாங்கி கொடுக்குறாரா? இதெல்லாம் வாங்கி நீ கேட்டு வாங்கி தர்றது, கேட்க வாங்கி தர்றாரா? பயப்படாம, ரைட், சூப்பர். தெரிஞ்சுக்கணும்ல. நம்பர் 1, அன்பு கூறுதல் தோல்வி. சொல்ல, அன்பு கூறுதல் தோல்வி. நான் சின்ன வீடு கேட்கிறேன், உங்களுதான் இவ்வளவு பண்ணீங்கள, உங்க பிள்ளைகள் உங்களை தூக்கி எறிஞ்ச உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு பண்றீங்கல்ல, வயிற்ற கட்டி வாயை கட்டி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பேருகாலம் பார்த்து அது பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை பார்த்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அந்த பிள்ளைகளை அசைக்கப்பட எப்படி இருக்கும்? சொல்லுங்கம்மா. சொல்றாரு, என் கணம் எனக்கு என் அன்பு எங்கே? இரண்டாவது, எனக்கு பயப்படுகிற என் கணம் எங்கே? என்ன சொல்றாரு? இன்னொன்னு சொல்றாரு, நான் நிஜமான ஆனால் எனக்கு பயப்படுகிற சொல்லுங்க, அவர் என் பிதான்னு சொல்லுங்க, சொல்லுங்க என் அப்பான்னு சொல்லுங்க, என் நிஜமான் சொல்லுங்க, மாஸ்டர். கரங்களை உயர்த்தி, அவர் தான் என் வாழ்க்கையில் நிஜமான், எல்லாம் அவர் தான். அவர் நிஜமான வேலைக்காரன். இன்னைக்கு நாம் எஜமான மாறிட்டு அவரை வேலைக்காரன் ஆகிட்டோம். எப்படி நாம் எஜமான் ஆகிட்டோம்? இப்படி ஜபத்துல அடியன் சொல்லுகிறேன், அடியன் சொல்ல நீ கேளு. சாமுவேல் சொன்னா, சொல்லு மாட்டவரே அடியன் கேள்வி. இப்ப எப்படி கட்டளை கொடுக்கிறேன்? யாருக்கு யார் கட்டளை கொடுக்கிறது? ஹலோ, கட்டளை கொடுக்கிறேன். எப்படி ஜோம் பண்றீங்களா? அநியாயமா இல்ல? நான் பெற்ற பிள்ளையை எங்கேயும் பிடிக்க மாட்டேன்றான். என்ன சொல்றோம்? கட்டளை கொடுக்கிறேன். அப்படி ஜோம் பண்றாங்க ஊர்ல தான். கட்டளை கொடுக்கிறான். சொல்லுங்க, அவர் என் தகப்பன் சொல்லுங்க, எஜமா எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீ குடியா நான் சாப்பிடுறேன் ஐயா, ஜனங்க குடிச்சா சாப்பிடல, கத்த கொடுத்தா சாப்பிடுறோம். சொல்லுங்க, அவர்தான் எஜமா. முதல்ல என்ன தோல்வி? அன்பிலே தோல்வி. சொல்லுங்க, கனம் பண்ணுவதிலே தோல்வி, பயப்படுவதிலே தோல்வி. பயமே இல்லை. நீங்க பாருங்க, சபையில பிள்ளைங்க ஆடுது, அம்மா ரசிக்குது. போயிட்டு வரான் பையன், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பாருங்க, இந்த பிள்ளைகளை பக்கத்துல உட்கார வைக்கணும். வரும்போது தலைமை கேட்கணும், ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளை பெய் போயிடக்கூடாது, என் பிள்ளைனால பாஸ்ட் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, என் பிள்ளையினால பாஸ்ட் டென்ஷன் ஆயிடக்கூடாது. சொல்லுங்க, தேவனே அன்பு கூறுவேன், கனம் பண்ணுவேன், சின்ன காரியத்தில் உங்களுக்கு பயப்படுவேன். இல்ல சொல்லுங்க, கனம் பண்ணுவேன், உறவுகளை அல்ல, உலகத்தை அல்ல, உணர்ச்சிகளை அல்ல, உங்க மாத்திரம் கனம் பண்ணுவேன். சின்ன கேள்வி கேட்கிறேமா, ஆண்டு சமயத்துல வந்து இன்னும் உங்க பிள்ளைங்க இந்து மாற்றத்தை கொடுக்குறீங்களே, உங்க மனசாட்சி இல்ல? இந்து பையனுக்கு இந்து பொண்ணுக்கு கொடுக்குறீங்களே, மனசாட்சி இல்ல உங்களுக்கு எல்லாம்? திரும்ப சொல்றேன், கர்த்தரை கனம் பண்ணி கனம் உள்ள வாழவே முடியாது. தமிழ் புரியுதா? பணக்கார பையன் வெள்ளையா இருக்கிற, சொத்து சுகமா இருக்குது, ஆனா ஆண்டு அறியாதவர். சொல்லுங்க, இது நிரந்தரம் அல்ல, அவர் தான் நிரந்தரம். புரியுதா உங்களுக்கு? பையன் அழகா இருக்கிறாரு, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஆனா கர்த்தர் இல்லை. சொல்லுங்க, ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரோட கூட இருந்தா இவரை விட அவர் 100 மடங்கு பெரிய ஆயிடுவான் பையன். கலர் பார்க்க மாட்டேன், கேஷ் பார்க்க மாட்டேன், காஸ்ட் பார்க்க மாட்டேன், கிரைஸ்ட மட்டும் தான் பார்ப்பேன். நம்புறீங்களா? உங்க ஐயா சொல்றாரு, அந்த பொண்ணு வானாடா தம்பின்ற ஒத்து போன பையன். இந்த சொல்றாரு, அந்த பையன் வேணாமா? ஒத்துப்பியா பாப்பா? இந்த பையன் வேண்டாம், அவன் நல்லவன் இல்லை, அவன் சபைக்கு வரல, அவன் ஆண்டு பிள்ளை இல்ல, வேண்டான்னு சொல்றாரு. ஏத்துப்பீங்களா? ஏத்துன்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்க. ஹலோ, உங்க வாழ்க்கை தான் எங்க வாழ்க்கை. நீங்க சந்தோஷமா நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நீங்க என்ன தெரியும், நிறைய பேர் நான் சொல்றேன், அவன் சொல்றான், அடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவி என்றான். மகாதேவி முதல்ல கொடுப்பார், மரணதேவி பின்னால கொடுப்பார். எல்லாம் சொல்ல, கரங்களை உயர்த்தி அன்பு கூறுவேன்,
தேவ அன்பை ஏற்றுக்கொள்ளுவேன், தேவனை கனம் பண்ணுவேன், தேவனுக்கு பயப்படுவேன். அந்த ஒண்ணு என்ன சொல்றாரு? பாரம். ஏன் பாரப்படுறாரு? ஆமா, ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, பிள்ளை கல்யாணம் ஆகல, 40 வயசு ஆயிடுச்சு, அது தாய்க்கு எப்படி இருக்கும்? சத்தமா சத்தமா இதெல்லாம் சாப்பாடு தோணுமா? உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல. அப்ப தேவன் சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு பாரம் மகனே. அழைத்தேன், அபிஷேகம் பண்ணேன், உன்னை யாரா மாத்தினேன்? உன்னை யாரா மாத்தினேன்? என் பிள்ளையா மாத்தினேன், அன்பு கூர்ந்தேன். ஆனா என் அன்பனை புரிஞ்சுக்கல. சில அன்பிலே தோல்வி, கனம் பண்ணுவதிலே தோல்வி, பயப்படலே தோல்வி. அடுத்து 1ஆம் அதிகாரம் அர்ப்பணத்திலே தோல்வி. 6ஆம் வசனம் பின்பகுதி, நீ என்னை அசட்டை பண்ணுகிறாய். இருக்குதுங்களா? சத்தமா 14 சத்தமா தன் மந்தையில் கடா இருக்கையில். சொல்லுங்க, மந்தை என்ன இருக்குது? சத்தமா. அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு தெரியுமா தெரியாதா கேட்டேன். இருக்குது, என்ன இருக்குது? ஆனா எதை கொடுக்குறோம்? கெட்டு போனதை, ஊனமானதை, நசல் கொண்டதை. இப்படி சொன்னா புரியும். ஹலோ, படிச்ச பிள்ளைகள் எல்லாம் துபாய்க்கு அனுப்புறோம், படிக்காத பசங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல் அனுப்புறோம். புரியவே மாட்டாது. கடால எங்க போகுது? வெளிநாடு வேலை செய்ய போகுது. இந்த சிக்கானது, ஃபிட்ஸ் வர்றது, ஃபெயில் ஆனது, வீட்டுல திருடுறது, இதெல்லாம் பைபிள் ஸ்கூல் அனுப்புறோம். புரியுதுங்களா? மந்தையில் கடா. கடா எங்க இருக்குதுங்க? கடா எங்க இருக்குது? துபாயில, மஸ்கட்ல, அபுதாபில, சிங்கப்பூர்ல, அங்கெல்லாம் கடா இருக்குது. ஆனா இந்த படிக்காதது, 3 வருஷம் ஃபெயில் ஆனது, 4 வருஷம் ஃபெயில் ஆனது, ஒண்ணுமே உருப்படாத எங்குதான்? சொல்லுங்க. மந்தையில் சத்தமா, கடா இருக்கையில். தமிழ் புரியுதா? சார் எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துடுறோம், சக்கை ஆர்டர் கொடுத்துடுறோம். யோசிக்கூட தெரியுமா? நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட, ஐயா எனக்கு ஊழியம் போட்டு கொடுங்கன்னு. என்ன வயசு? 70 வயசு. 69 வயசு உலகம் செலவு பண்ணிட்டாங்க. சாரெல்லாம் எங்க? உலக சக்க ஆர்டர் இருக்கு. அவனே சொல்றான் வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு. இந்த வேலைக்கு அவர் லாய்க்கா? புரியல. சொல்லுங்க, கடா எங்க இருக்குது? ஆனா இங்க வருதா? சின்ன கேள்வி, உங்க பிள்ளை முதல்ல சபைக்கு வருதுங்களாமா? ஆனா இது கொடுக்குறோம். வசனம் படிக்கணும். வசனம் படிங்கய்யா. ஐயா, 4 பேர் சொல்லுவீங்கன்னா உங்களை சொல்லப்படி சொல்றேன். நேர்ந்து கொண்டு, என்ன சொல்லுங்க? சத்தமா டயர்ட் ஆயிட்டார் அவரு. நேர்ந்து கொண்டு. சின்ன கேள்வி, நேர்ந்து கொள்ளுதல் அவசரத்தினாலும் அவசரத்தினாலும். சொல்லலாரும் அவசியத்தினாலும். தமிழ் புரியுதா? அவசியத்தினாலும் அவசரத்தினாலும். தமிழர் புரியலன்னு சொல்லிட்டார். அவசியத்தினாலும் இப்படி சொன்ன ஒரே ஆள் உலகத்துல இவர்தான் ஃபர்ஸ்ட். உண்மையா கூட இருக்க தெரியல. அவசியத்தினாலும் அவசரத்தினால். நேர்த்து உள்ள தெரியுமா? இப்ப தேவை, எனக்கு ஒரு தேவை. உடனே சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பிள்ளை சுகமாக்குறீங்கன்னா ஊழியத்தை கொடுத்துருவேன். அவர் கேட்டாரா? அவர் கேட்டாரா? கேட்டேன். என் அவசரத்திற்காகவும் என் அவசியத்தை கொடுத்துட்டேன். இப்ப சுகமாக்கிட்டார். இப்ப சொல்றேன், நீ ஊழியத்துக்கு போடான்னு. அவன் சொல்றான், யாரை கேட்டு ஜெபம் பண்ண? யாரை கேட்டு? நீ போ. நான் எதுக்காக ஜெபம், எப்படி ஜெபம் பண்ணேன்? அவசரத்திற்காகவும். சத்தமா சொல்லுங்க, இத்தனை பேர் ஜெபிச்சிருக்கோம்ல. ஆண்டவரே அப்படி இருப்பேன், எப்படி இருப்பேன், ஊழியம் பண்ணுவேன், காணிக்கை போடுவேன், சந்தேஷம் நடத்துவேன். ஆனால் நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு. ஐயா இப்பதான் சிரிக்கிறார். இது ஒன்றும் சிரிக்கவே இல்லை.
எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். இருக்கையில். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? 2000 நோட்டெல்லாம் வீட்டுல, புது நோட்டெல்லாம் வீட்டுல, செல்லாத காசுலாம் சபையில. புரியவே இல்லை. புது நோட்டெல்லாம் வீட்டுல, செல்லாத காசெல்லாம் சபையில. புரிய மாட்டது. செலவு மாறிக்குது. அதெல்லாம் எங்கதான்? வீட்டுல. இது கீழ்ச்சி போனது, இப்ப எண்ணெய் காரப்பட்டது, கண்டக்டர் வாங்காதது, கடைக்காரர் வாங்குறதெல்லாம் இங்க கொடுத்துடலாம். கீழ்ச்சி போன கொடுத்துடலாம். தெரியுமா? ஒரு பேக்ல மாத்திப்பாரு. சொல்லுங்க. மந்தையில் கடா, இருக்கையில். இதை கொடுக்குறோம். கரகேஸ்வர தேவனே, என் பிள்ளை உனக்கு தரேன், படிச்ச பிள்ளைகளை கொடுக்குறேன், பிரில்லியன் பிள்ளைகளை கொடுக்குறேன். சத்தமா சொல்லுங்க. வாழை பண்ணலாம் சொல்லுங்க. என் அறிவு உமக்கு, என் அழகு உமக்கு, என் ஆற்றல் உமக்கு, எல்லாமே உமக்கு தான். அவன் சொல்ல மாட்டீங்களா? நான் 20 வயசுல உழைத்து வந்தேன். எனக்கு நிறைய பலவீனங்கள் சரீரத்துல. நான் இத்தனை பலவீனங்கள் இன்னைக்கு நான் வாழறேன்னா அது தேவ கிருபை. 10 அடைப்பு வந்துருது ஆட்டுல. சொல்லுங்க. சொல்றாரு, நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் அப்படியே போட்டுருது. நேர்ந்து கொண்டு நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? இங்கிலீஷ்ல திருடன்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க. திருட, திருடி. என்னடி? என்னடி? யார திருடுறோம்? மந்தையில் அவர் தந்த சுகம், அவர் தந்த பலன், அவர் தந்த அழகு, அவர் தந்த ஐஸ்வர்யம், அவர் தந்த ஞானம், அவர் தந்த பலன் யாருக்கு பயன்படல? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு பயன்படாத இந்த சரீரம் எனக்கே பயன்படாது. சரித்திர சொல்லுங்கம்மா. சரித்திர தேவனுக்கு பயப்படாத சரீரம் எனக்கு பயப்படாது. தேவனுக்கு பயப்படாத என் பணம் எனக்கே பயப்படாது. தேவனுக்கு பயப்படாத என் வீடு எனக்கே பயப்படாது. நம்புறீங்களாமா? என் அறிவு கர்த்தருக்கு, என் பணம், என் வீடு கர்த்தருக்கு, என் வாகனம் கர்த்தருக்கு. அவன் சொல்ல மாட்டீங்களா? தேவன் சொல்றாரு, இருக்குது. எது இருக்குது? எது இருக்குது? என்ன படிச்சீங்க இப்போ? சத்தமா அதை நீங்க என்ன கொண்டு வர படிக்கல. எல்லாம் 13ஆம் வசனம். இதோ எப்படி எவ்வளவு வருத்தம். சபை எப்படி வரீங்க? சபைக்கு எப்படி வரீங்க? சபைக்கு எப்படி வரீங்க கேட்டேன். காணிக்கு எப்படி போறீங்க? வருத்தத்தோட சந்தோஷத்தோட. நம்ம காணிக்கு எப்படி போறீங்கன்னு கேட்டேன். சந்தோஷமா போடுறீங்களா? அப்படியா? என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லி அத ஒரு மாதிரியா பேசி திரும்ப அதை எப்படி பேசுறீங்க? பேசி பீர் விட்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து அதை நான் இல்ல பாருங்கம்மா. சொல்லி அன்பு கூறுவதே தோல்வி. வாய் திறந்து கனம் பண்ணுவதே தோல்வி, பயப்படுவதே தோல்வி, அர்ப்பணத்திலே தோல்வி. சத்தமா சொல்லுங்க. சொல்ல அர்ப்பணம் சொல்லுங்க எல்லாரும். அது தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்ல. எதிர்பார்ப்பே இல்லை, நிபந்தனை இல்லை. தமிழ் புரியுதா? எதிர்பார்ப்பு என்றால் என்ன தெரியுமா? இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நிபந்தனை என்றால் நீ தந்தால் நான் செய்வேன். நீ தந்தால் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிபந்தனை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம், பட்.
இஃப். தமிழ் இங்கிலீஷ் புரியுதா? நான் வந்திருப்பேன் இன்னைக்கு, ஆனா பாருங்க என்னது, பட் வந்திருப்பேன் ஆனா அவர் என்ன கூப்பிட்டுருந்தார். இஃப் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. நோ பட் நோ இஃப். ஒரு புரியலாம பரவாயில்லை, ஆனாலும் பரவாயில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. சொல்லுங்க, எதிர்பார்ப்பே இல்லை, நிபந்தனையே இல்லை ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. உலகமா எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. எதிர்பார்த்து வீட்டுக்கு வரல, ஆண்டு வீடு தருவாரு, பில்டிங் தருவாரு, வாகனம் தருவாரு, இல்ல. ஆமே சொல்லுங்க, அர்ப்பணிச்சா வீடு வரும், கார் வரும், பங்களா வரும், ஜனங்க வரும், உயர்வு வரும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டுமா, இப்ப இவ்வளவு தப்பு நடந்துச்ச, இதெல்லாம் ஒரு 3 காரியம் சொல்ல போறேன். 3 காரியம் சொல்லி முடிச்சுடுறேன். சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி. சொல்லுங்க எல்லாரும். சபையிலே தோல்வி, குடும்பத்திலே தோல்வி. இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் யாருக்க, இதெல்லாம் உலக விசுவாசத்துக்கு தெரியுமா? அதெல்லாம் என்னது? இல்ல, நம்பர் 1 என்ன தோல்வி? தோல்வி. 2வது, 3வது, 4வது, 5வது அர்ப்பணம். சரி, இப்போ இந்த தோல்வி யாருக்குமே தெரியாது. என்ன தோல்வி? அன்பிலே தோல்வி, கனமல்ல தோல்வி. தோல்வி. ஒரு பிரசவம் பண்ணுவாரு, பாட்டு பாடுவாரு, அந்நிய பாஷை பேசுவாரு, ஆள் நடத்துவாரு, யாருமே தெரியாது. ஆனா இன்னொரு தோல்வி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. தனிப்பட்ட தோல்வி, என் சபை தோல்வி. 2:8 நீங்களும் வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து கவனிக்கிறீங்களா? இவருக்குள்ள ஏற்பட்ட தோல்வி சபையை பாதிக்குது. தமிழ் புரியுதா? நீங்களும் சத்தமா. எங்க ஆரம்பிச்சது கேட்டேன். சத்தம். 2வது, 3வது பயப்படுறது, 4வது அர்ப்பணத்தில். இப்ப எங்க போயிடுச்சு? இப்ப தோல்வி. அநேகரை வழிவிட்டு. முதல்ல என்ன பாருங்க, எல்லாரும் எல்லாம் சமாளிச்சேன், நல்லா சமாளிப்பேன், தோல்விகளை ரொம்ப மேனேஜ் பண்ணேன். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அநேகருக்கு தெரிஞ்சு போச்சு. தமிழ் புரியுதா? அநேகருக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல யாருதான் தெரியும்? ஆண்டவருக்கு. இப்ப யாருக்கு? தமிழ் புரியுதா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும் கேட்டேன். என்ன ஆனாங்க அவங்க? அநேகங்களை பார்த்துட்டு சத்தமா. அது எப்படிங்க உங்க தோல்வியாக அவங்க எப்படி வேலை அடைவாங்க? இவன் சொல்ல போறேன். இப்போ சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி, திருச்சபையில் தோல்வி, குடும்பத்திலே தோல்வி. அரங்கத்தில் தோல்வி அந்தரங்கத்தை பாதிக்கும். 2:14 ஹலோ, இதுவே தமிழ் புரிஞ்சுது? நீ துரோகம் பண்ணினாயே. 2:1 யாரு அவரு? 2:1 யாரு? பாவிய பசுத்தவானா இவரு? என்னதான் சொல்றேன், நான் பாவிய பசுத்தவானா. இப்ப 2:14 யாரு துரோகம்? எங்க ஆரம்பிச்சது? கனம் பண்ணுவதில்லை, அன்பு கூறுவதில்லை, பயப்படுதலை, அர்ப்பணத்துல. முதல்ல நீங்க கத்திரிக்கு அல்வா கொடுத்தேன், இப்ப கட்டின மனைவிக்கு அல்வா கொடுத்துட்டேன்.
யாரை ஏமாத்திட்டேன்? இப்போ மந்தையில் கடா இருக்கையில் அவங்க கொடுத்தவர்கிட்ட முதல்ல கத்திரை ஏமாத்தின. இப்போ ஆணுக்கு சொல்லப்பட்டது பெண்ணுக்கு பொருந்தும், பெண்ணுக்கு சொல்லப்பட்டது ஆணுக்கு பொருந்தும். யாரை ஏமாத்திட்டேன்? இப்போ தமிழ் முதல்ல யார? இப்போ இந்த ஊருக்கு தெளிவா தெரியாது, உலகத்துக்கு தெளிவா தெரியாது. இப்பெல்லாம் 1 2 யாருக்குமே தெரியாது, 1 3 யாருக்கும் தெரியாது, 1 4 யாருக்கும் தெரியாது, 1 6 யாருக்கும் தெரியாது. 2 14 உலகத்துக்கே தெரியும். தெளிவா தெரியாத அன்பு குருவிலே தோல்வி, நலம் மண்டல தோல்வி. 2:10 மல்கியா 2:10 ஒரு பிடிக்காத வசனம். 3:10 நீங்களோ நீங்களே வஞ்சிக்கிறீர்கள் இல்லையா? வஞ்சிக்கிறீர்கள், வஞ்சிக்கிற வார்த்தை இல்லையா? நீங்களோ முதல்ல யார வஞ்சிச்சோம்? முதல்ல மந்தை கடை இருக்கும் போதே என்ன பண்ணிட்டோம்? ஏமாத்தணும். முதல்ல கத்திரை ஏமாத்தணும். இப்போ புரியவே இல்லை. அடுத்து நேரம் இல்லை. 13ஆம் அதிகாரத்துல வார்த்தைகளால் வருத்தப்படுத்துறீங்க. 13 படிங்க. எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றோம்? ஹலோ 2:17 2:17 சத்தமா புரியுதா எல்லாருக்கும்? வார்த்தைகளால் கரையாள சொல்லுங்க. அம்மா நீங்க பேசுறதெல்லாம் சந்தோஷமா இருக்குதா? எத்தனை முறை இந்த ஊழியக்காரன் வருத்தப்படுத்திருக்கீங்க? எத்தனை முறை ஊழியக்காரன் வருத்தப்படுத்திருக்கீங்க? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றான்? பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறான், அப்படிப்பட்டவர்கள் பிரியமா இருக்கிறார். சொல்றீங்களா இல்லைங்களா? பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறான், அப்படிப்பட்டவர்கள் அவர். சொல்றீங்களா சொல்லலைங்களா? எனக்கு எல்லாம் சொல்ல நிறைய சொல்றதுக்கு சொல்லுங்க. அன்பிலே தோல்வி, கனமணிலே தோல்வி, பயப்படுவதிலே தோல்வி, அர்ப்பணத்திலே தோல்வி, திருச்சபையிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, வார்த்தையிலே தோல்வி. சொல்றாங்களா? தேவனை சேவிப்பது விருதா? எனவே இல்லையா? தேவனை சேவிப்பது விருதா? 3ஆம் அதிகாரத்தில் இல்லையா? கொடுங்க. தேவனை சேவிப்பது விருதா? அவர் கட்ட தேவனை சேவிப்பது விருதா? யார் சொல்றது? இத யார் சொல்றது? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யார் சொல்றது? சத்தமா அநியாயம் இல்ல இது? இத்தனை வருஷம் அவர் ஊழியம் பண்ணிட்டு எத்தனை ஊழியம் பண்ணிட்டு என்ன சொல்றேன்? இப்ப நான் சொல்ல போறேன் எல்லாம் 4:2 சத்தமா சொல்லுங்க. 4:2 நான் சொல்ல போகும்போது நீங்க சொல்லுங்க எல்லாரும். அந்த சொல்லுங்க சொல்லுங்க. அன்பு குருவிலே தோல்வி ஆனாலும், கனமளவிலே தோல்வி ஆனாலும், பயப்படுவதிலே தோல்வி, அர்ப்பணத்திலே தோல்வி, கொடுப்பதிலே தோல்வி, திருச்சபையிலே தோல்வி ஆனாலும் சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, விசுவாசத்திலே தோல்வி, வார்த்தையிலே தோல்வி ஆனாலும் என்ற வார்த்தை தெரியுமா? புதிய ஆரம்பம், புதிய நம்பிக்கை, புதிய வாக்குத்தத்தம். ஹலோ சொல்லுங்க. புதிய புதிய நம்பிக்கை, புதிய வாக்குத்தத்தம், புதிய ஆரம்பம். இவ்வளவு தப்பு பண்ணிட்டு ஆனாலும் சொல்லுவாங்களா? யாராயிலும் துரோகம் பண்ணிட்ட, மனைவி துரோகம் பண்ணிட்ட, என்ன சொல்றாண்டவர்? சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. புதிய நம்பிக்கை, புதிய வாக்குத்தத்தம், புதிய ஆரம்பம். நாளைக்கு சொல்றேன். சொல்லுங்க. திரும்பி வருவேன், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும். 4 வாரம் சொல்றேன். சொல்லுங்க. ரிட்டர்ன், ரிப்பண்ட்,
reconcile, restore, rest. தமிழ் சொல்றேன். திரும்பி வருவேன், ஒப்புரவாகுவேன், கட்டப்படுவேன், வாழ்வேன், வளர்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். இந்த வார்த்தை இருந்து பாருங்க. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. வளருவீர்கள், வளருவீர்கள், வாழ்வீர்கள், செழிப்பீர்கள், மிதிப்பீர்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், சத்துருவை மிதிப்பேன். ஆமென். இப்படி சொல்ல முடியுமா? ஆனாலும் என்ன சொல்றாரு? 26 தவறுகளை சொல்லிட்டு சொல்றாரு. என்னது? நல்ல தேவன், இரக்கமுள்ள தேவன், வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன், 2ஆம் தரமும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். சொல்லுங்க. முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிற தேவன். ஆனாலும் எழுந்து வந்து ஆனாலும் சொல்லுங்க. திரும்பி வருவேன், வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். கரங்களை உயர்த்தி. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.